சேர்லயே உட்கார்ந்துட்டு சோஃபால அப்படியே பெட்ல இப்படியே சாஞ்சு தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏரியா ஃபுல்லா ஸ்டிஃப் ஆயிருது, கீழே உட்கார அம்மா காலெல்லாம் மடக்க முடியாதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு தான் பிராக்டிஸ் வித் சேர் ஈஸியா சுலபமா மசில்ஸ் எல்லாம் ஃபிளெக்சிபிளாவும் ஸ்ட்ரென்தன் ஆக்கிறதுக்கு சேர்ல இனிஷியலா பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்ப கீழவே உட்கார முடியாதா? உட்காரணும். அதுக்காக தான் பிகினர் லெவல்ல சேர்ல உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமா மசில்ஸ் எல்லாம் என்கேஜிங் அண்ட் மொபிலைசேஷன் ஆன பிறகு கீழே உட்காந்து ப்ராப்பரான யோகா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜென்ரலா வீடியோஸ்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. நாங்க சொல்றது ஒரே விஷயம்தான், வீடியோவை சும்மா பார்க்காதீங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க டெய்லியும் ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் 10 நிமிஷம் 15 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நாங்க தினசரி பண்ணக்கூடிய ஸ்ட்ரெச்சஸ் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கோம். 10 நிமிஷம் டைம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் நாள் ஆன பிறகு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களுக்காக மீ டைம் கொடுக்க முடியும். ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு சொத்து பத்து கொடுக்குறோமோ, கல்வி அறிவு கொடுக்குறோமோ, அதை விட ரொம்ப முக்கியம் உங்ககிட்ட இருந்து நேர்மையா நியாயமா வர்றது உடல் ஹெல்தி ஜீன். உடல்ல இருக்கிற முக்கியமான ஆரோக்கியம், முழுமையான ஆரோக்கியம் ஹெல்தி ஜீனை தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். நீங்க ஹெல்தியா ஜீன் இருந்தீங்க, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தாங்கன்னா நீங்க ஹெல்தியா இல்லைங்கிறது இப்ப அந்த குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அதைத்தான் மிரர் மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ங்கிறது அவங்களுக்கு தெரியுது, டயபெட்டிக்ங்கிறது அவருக்கு தெரியுது, எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குதுன்னா ஸோ நம்ம ஜென்ரேஷன்ல அது இல்லை, இந்த ஜென்ரேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ உடம்பு முடியலைங்கிற காரணம் இல்லாம தினசரி பயிற்சி தான் வாழ்வின் ஆதாரமா இருக்கணும். யூ வில் ஸ்டார்ட் தி பிராக்டிஸ். கை இல்லாத ஒரு சேர் ஏதாவது இருந்தா எடுத்துக்கோங்க. அப்படியே அது மேல உட்காந்து நீட்டா சமஸ்திதி, அதாவது சமஸ்திதினா கால்களை ஈவனா பிளேஸ் பண்ற பிராக்டிஸ் தான் சமஸ்திதி. நேரா உட்காந்து நிமிர்ந்து உட்காருங்க. தோள்பட்டைய நல்லா பின்னாடி ஒரு உருட்டு கொடுத்து டிராப் யோர் ஷோல்டர். கண்களை மூடி தீர்க்க சுவாசம் ஒரு 5 முறை மூச்சு எடுக்கிறீங்க, மூச்சு விடுறீங்க. ஸோ எந்த மசில் யூஸ் பண்ணும்? டயஃப்ரம் மசில்ஸ் யூஸ் பண்ணி மூச்சு உள்ள வெளியே எடுத்து விடுங்க. இது நம்மளோட ஹோல் சிஸ்டமை காமா வச்சுக்கும். அண்ட் வி ஆர் ரெடி ஃபார் த ப்ராக்டிஸ்ங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுதான் ஓகேவா? 5 பிரீதிங் எடுத்துட்டீங்களா? இப்போ ஒவ்வொரு ப்ராக்டிஸ்லயும் 5 பிரீதிங் எடுத்து நாம அந்த நிலையில ஸ்டேபிளா நிக்க போறோம். ஸ்திரம் சுகம் ஆசனம் சேர்லயே பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆசனம் பண்ணலாமா? எடுத்தோன்னா ஆசனத்துக்கே போயிட்டோமா? லூசனிங் ப்ராக்டிஸ் எல்லாம் வீடியோஸ்ல பார்த்து அப்படியே லூசன் லைட்டா பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஈஸியா ஆசனாஸ் பண்ணலாம். ஸ்ட்ரெச்சஸ் இல்லாமே ஈஸி ஆசனாஸை நீங்க கோ த்ரூ பண்ணலாம். கையை சைட்ல ஃப்ரீயா விட்டுட்டு ஒரு ஷேக் கொடுத்துக்கோங்க. இப்ப ஸ்பைனை நல்லா நிமிர்த்தி வலது கையை மட்டும் மேக்சிமம் கையை நீட்டுங்க, மடக்க கூடாது, ஈஸியா வைக்காதீங்க. என்கேஜ் யுவர் மசில்ஸ். மேக்சிமம் ஸ்ட்ரெச். தலைக்கு மேல உயர்த்துங்க. உங்களுடைய விரல்களை நல்லா இப்படி நீட்டி வைக்கணும். நல்லா மூச்சு எடுங்க, நெஞ்ச நிமிர்த்துங்க, ஸ்பைனை லென்தன் பண்ணி மூச்சை வெளிவிட்டு எவ்வளோ முடியுமோ சைட் ஆர்ச் கொடுங்க. அர்த்த கட்டி சக்கராசனா வேரியேஷன் இன் சேர். 5 பிரீதிங். சரிங்களா? பாருங்க, வயிற்றுல கை வச்சு 5 பிரீதிங். கை வைக்கலனாலும் பரவாயில்ல, பிரீதிங் கவனிக்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேச்சுரல் பிரீதிங்கை 5 கவுண்ட் எடுத்துக்கோங்க. மறுபடியும் நேரா வந்து கை நல்லா நீட்டி கொடுத்த பிறகு சைட்ல கொண்டு வாங்க. ஒவ்வொரு மூமெண்ட்டும் உங்க மனசுலயும் இருக்கணும், உங்க கண்ட்ரோல்ல தான். அந்த கையா இருக்கட்டும், உடம்பா இருக்கட்டும், உடம்பின் ஒவ்வொரு அசைவா இருக்கட்டும், ரிலாக்ஸா மூவ் ஆகணும். அடுத்த கை கவுண்டர் போஸ். மூச்சு எடுத்துட்டே நல்ல மேல ஸ்ட்ரெச் பண்ணி மூச்சை வெளி விடும்போது நல்ல இடுப்பு நீட்டி கொடுத்து அர்த்த கட்டி சக்கராசன். கட்டி ஏரியா, கோர் ஏரியாவை நல்லா மேம்படுத்தக்கூடிய பயிற்சி தான் அர்த்த கட்டி சக்கராசனா. நல்லா மூச்சு எடுத்து விடலாம். 5 பிரீதிங் கவுண்ட் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு புன் சிரிப்புடன் சின்னதா ஒரு ஸ்மைலோட ஆசனம் பயிற்சி பண்ணும். அப்பதான் ஆசனாவை மாஸ்டரி பண்ண முடியும். ரிலாக்ஸ். நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. சைட் பெண்டிங் முடிச்சாச்சு. இப்போ கால் கீழே உட்கார முடியாததான் காரணம். அதுக்காக கீழேயே உட்காராம ஆக்கிடக்கூடாதுங்க.
இந்த க்ளூட் மசில்ஸோட இருக்கிற ஏரியாவை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு ஒரு கால் தூக்கி மேலே கால் போட போகிறோம். ஸோ கால் மேலே கால் போடுறது கரெக்டாக போடும்போது பலன்கள் இருக்குது. இந்த குதியை முட்டிக்கு மேலே இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. சில பேர்த்துக்கு கால் இவ்வளோ தூக்கி இருக்கும் ஸ்டிஃப்னஸ்னால, பரவாயில்ல, கொஞ்சமாக எந்திரிச்சு முன்னாடி உட்காந்து கால் முட்டிய கீழே, உங்கள் இடுப்புக்கு கீழே தான் கால் முட்டி போகணும். அப்போ தான் நரம்புகளுக்கும் ரத்த ஓட்டத்துக்கும் ஈஸியாக இருக்கும். முட்டி இடுப்புக்கு மேலே வர ஆரம்பிச்சிச்சுன்னா இங்கே லாக் ஆகிடும். ஸோ மசில்ஸோ நர்வ்ஸோ டென்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி சயாட்டிக்கா டென்ஷன் எவ்வளோ பெரிய டென்ஷன், அந்த கிரியேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இடுப்பு கீழே முட்டி வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு இந்த ஸ்ட்ரெச் நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ மூச்சு எடுக்கிறீங்க, கை நல்லா மேலே தூக்குறீங்க, மூச்சை விடுறீங்க, முன்புறம் சரிஞ்சு பாருங்க. எவ்வளோ முடிதோ இப்படி சரியும் போதே உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்க ஆரம்பிக்கும். மூச்சு எடுத்துட்டே மேலே, மறுபடியும் மூச்சை வெளிவிட்டு கீழே. முடிஞ்சதுன்னா வயிற்ற அழுத்தி கையை கீழே கொண்டு வாங்க. மறுபடியும் மூச்சு எடுத்துட்டே மேலே. ஸோ ஒரு 2-3 தடவை. 3ஆவது தடவை என்ன பண்ணணும், 5 பிரீதிங்க்கு ஹோல்ட் பண்ணணும். கீழே குமிஞ்சு கையை கீழே பிளேஸ் பண்ண முடியலன்னா ஒரு பிளாக் சப்போர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே பிளேஸ் பண்ண முடிஞ்சதுன்னா டச் பண்ணி தலையை தூக்கி முதுகை நல்லா நீட்டி தொடையிலிருந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் தெரியுதா? எஸ், வெரி குட். காலெல்லாம் விரிய ஆரம்பிக்குது. இப்போ மூச்சு நிதானமா எடுத்து விடும்போது அந்த ஸ்ட்ரெச் டென்ஷன் எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி மேம்பட ஆரம்பிக்கும். மூச்சு எடுத்துட்டே மேல வாங்க. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. ரிலாக்ஸ். கை மூமெண்ட் ஒவ்வொன்றும் கண்ட்ரோலா பியூட்டிஃபுல்லா கிரேஸ்ஃபுல்லா இருக்கணும். சரிங்களா? சும்மா டபக் அப்படின்னு ஒரு வரைமுறையே இல்லாம இந்த மூமெண்ட் கொடுக்க கூடாது. கிரேஸ்ஃபுல் மூமெண்ட்ஸ். அடுத்த கால் மாத்தலாம். பாருங்க, முட்டி கொஞ்சம் விலகி இருக்கும். குதிதான் முட்டிக்கு மேல வைக்கிறீங்க. மூச்சு எடுத்துட்டே கை மேல தூக்குறீங்க. முதுகு நல்லா நீட்டுங்க. ஸ்பைன் நல்லா நீண்டிருக்கணும். 1 இன்ச் வளர்ந்துடணும். மூச்சை விட்டுட்டே கீழே. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. லூசனிங் பண்ணாதனால இதுலயே லைட்டா ஒரு 2 மூமெண்ட் கொடுத்துட்டு 3ஆவது மூமெண்ட் ஃபுல் ஸ்ட்ரெச். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வயிறு மார்பு தொட்டு கையை கீழே பிளேஸ் பண்ணி தலையை நல்லா தூக்குங்க. மூச்சு எடுத்து விடுங்க. முடிஞ்சா கை கீழே பிளேஸ் பண்ணி ஃபுல் ஸ்ட்ரெச் கொடுக்கலாம். 5 பிரீதிங் பண்றீங்களா? வெல்டான், வெரி குட். கிவ் அப் மட்டும் பண்ணிடாதீங்க. 5 பிரீதிங் முழுசா உண்மையா முடிக்கணும். மூச்சு எடுத்துட்டே மேல. ரிலாக்ஸ். ஃபார்வர்ட் பெண்டிங். 2 காலும் விரிச்சே நம்ம நல்லா ஃபார்வர்ட் பண்ணிட்டோம். முட்டி மடக்கும் போது ஃபார்வர்ட் ஈஸி தான். பாருங்க, இந்த பொசிஷனும் நம்ம பார்த்துருவோம். மூச்சு எடுத்துட்டே கையை பக்கவாட்டில் நீட்டி உள்ளங்கை திருப்பிக்கிறீங்க. நல்லா ஸ்ட்ரெச் எடுத்து வயிறு, மார்பு, தோள்பட்டை, கை நல்லா கீழே வைங்க. தலையை தூக்கி பாருங்க. ஃபார்வர்ட் ஈஸியா இருக்கும். ஆனா இதுவே நின்றுட்டு பண்றது ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் வரும் இல்லையா? வயிறும் தொடையும் டச் பண்ணிட்டே, அது நகுத்தக்கூடாது, டச்லயே இருக்கணும். அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணணும். முடிஞ்சா முட்டி நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணி பாருங்க. ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் ஆயிடுச்சுனாலே உங்களோட ஹிப் நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு, முதுகு நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு ஃபுல் ஃபார்வர்ட் கொஞ்சம் சிரமமா இருக்கும். இனிஷியலா ஸ்ட்ரெச் ஆயிடுச்சுன்னா ஈஸியா தான் இருக்கும். ஸோ அந்த சிரமத்தை பார்க்காம உட்கார்ந்து ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா முதுகை நீட்டி எவ்வளோ 5 பிரீதிங். ஸோ ஃபார்வர்ட் முடிச்சாச்சு. இப்ப நல்லா ஸ்ட்ரெச் எடுக்கலாம். மெதுவா கைகளை திருப்பி ட்விஸ்ட் கொடுக்குறோம். ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். உடம்பு மேல் உடம்பு தான் ட்விஸ்ட் எடுக்கணும். கீழ் உடம்பு ஸ்டேபிளா கால் அழுத்தியே வைங்க. திருப்பாதீங்க, இல்லை க்ளூட் மசில்ஸை தூக்காதீங்க. ட்விஸ்ட் பண்ணி எவ்வளோ முடியுமோ பின்னாடி கூன் போடாம நிமிர்ந்துட்டே தோள்பட்டையை நல்லா ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களால நல்ல ட்விஸ்ட் எடுக்க முடியும். பாருங்க, ஃபுல் ட்விஸ்ட். ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் ஈஸியாக ஆரம்பிக்கும். நீட்டிகிட்டே இருங்க. ட்விஸ்ட் என்ன பண்ணும், ஸ்பைனை நல்லா சர்க்குலேஷன், ஸ்பைனோடைய சர்க்குலேஷன்ஸ் இம்ப்ரூவ், அதோட மூமெண்ட்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதில் இருக்கிற நியூட்ரிஷன் வேல்யூஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். டிஸ்க் டீஜெனரேஷன், போன் டீஜெனரேஷன் நடக்காம ட்விஸ்டிங் பொசிஷன்ஸ் பார்க்கலாம். 5 பிரீதிங் ஆப்போசிட் சைட்.
போய் சாஞ்சிடாதீங்க. சாயாம ட்விஸ்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பிரீத் பண்ணுங்க. ஸோ கீழே உட்காந்து வக்ராசன் பண்றதுக்கு பதிலா சேர்ல உட்காந்து ஒரு ட்விஸ்ட் எடுக்கிறோம். ரிலாக்ஸ், பிரீத் ஈஸி. இப்போ கால்களை மெதுவா பிரிச்சு வச்சுக்கலாம். கூடயே சேர்ந்து செய்யுங்க. அதுக்கு தான் மோட்டிவேஷன் பண்ணிட்டே இருக்கிறேன். பாருங்க, காலை ஃபுல்லா இந்த மேட்டோட லென்த்துக்கே நான் பிரிச்சு வச்சுட்டேன். குட்டி நல்லா விளக்கிட்டே இருங்க. இடுப்பு நல்லா. சேர் இல்லாமல் இது பண்ணுறது பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். தொடையெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இனிஷியலாக உங்கள் தொடை ஹிப்பு வீக்காக இருக்குது, பெல்விக் வீக்காக இருக்குன்னா சேரோடவே பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சேரை விட்டு பண்ணலாம். கைகள் ரெண்டும் தலைக்கு பின்னாடி, மூச்சு எடுத்துகிட்டே இப்போது சைட் பெண்டிங் பண்ண போகிறோம். ரைட் சைடு பாருங்கள், கை இப்படி குறுவக்கூடாது, விரியணும், நெஞ்சு விரிச்சிருக்கணும். முட்டி போய் எல்போ டச் பண்ண பாருங்கள். 5 பிரீதிங். ஒரு சின்ன சிரிப்போட ஃபீல் த ஸ்ட்ரெச் அண்ட் பிரீத் ஈஸி. மறுபடியும் சென்டர் வாங்க. நல்லா ஸ்ட்ரெச் எடுத்து அடுத்த சைடு. மூச்சு எடுத்து விடலாம். கவனம் ஃபுல்லா சுவாசத்து மேல இருக்கணும். இப்போ தோள்பட்டை இப்படி சுருங்காம நல்லா நிமிர்த்திட்டே வாங்க. முடிஞ்சா தலை மேல பார்க்க ஆரம்பிங்க. மறுபடியும் சென்டர். இப்போ கூன் போடாம காலை நல்லா அழுத்தி உழுகாம பெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பெண்ட் பண்ணி கையை உயர்த்திட்டே இருங்க. இந்த எல்போ இருக்கு இல்லைங்களா, எல்போ ஜாயிண்ட்டை மேலே கொண்டு வந்துட்டே இருக்கணும். இது உங்கள் ஷோல்டர்ஸையும் என்கேஜ் பண்ணும், காலையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். ஹோல்ட் இட் ஹவு லாங் யூ கேன். 5 பிரீதிங். சரிங்களா, ஒரு 10 நிமிஷம் தானே பண்ண போகிறோம், அதனால 5 பிரீதிங் கவுண்ட் வச்சுட்டு வாங்க. இப்போ கொஞ்சம் லைட்டாக சாஞ்சுக்கோங்க. சேரோட அந்த ஹெட் பொசிஷன் இருக்கு இல்லைங்களா, மேல் முதுகு மட்டும் வச்சுட்டு இப்போ ஒரு லைட் பின்னாடி ஆர்ச். ஸோ மேல் முதுகு மட்டும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். நெஞ்சு விரிச்சிட்டே வாங்க. ஹைட் அதுக்கு ஏற்ற மாதிரி சேர் ஹைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா நெஞ்சு விரிச்சு பேக் ஆர்ச் எடுத்துட்டே வாங்க. வயிறும் மார்பும் முன்னாடி போயிட்டே இருக்கும். 5 பிரீதிங். சூப்பர், ரிலாக்ஸிங்கா இருக்கும். லோவர் பேக்கை நல்லா என்கேஜ் பண்ணுங்க. கோர் மசில்ஸையும் என்கேஜ் பண்ணிக்கோங்க. மெதுவா மூச்சு எடுத்துட்டே நிதானமா சென்டர் வந்துக்கோங்க. கை கால் அப்படியே ஃப்ரீ பண்ணிட்டு இப்போ மெதுவா கால் மட்டும் இப்படி உயர்த்தி டோவை நல்லா பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. குமியக்கூடாது, கால் தான் மேலே வரணும். இப்படி இன்டர்லேஸ் பண்ணி இந்த சின் போன்ல பிளேஸ் பண்ணிட்டு நல்ல தொடைய நெஞ்சு கூட அழுத்தி வச்சுக்கோங்க. இப்போ நெஞ்சை நல்லா அழுத்தின பிறகு மூச்சு எடுத்து தலையை மேலே பாருங்க. மூச்சை வெளியே விட்டுட்டே நெத்தி இல்லை தாடைய உங்க முட்டிய தொடுற மாதிரி பார்த்துக்கோங்க. பவன முக்தாசனா படுத்துட்டு பண்ணுவோம் இல்லையா, அப்படியே சேர்ல பண்றோம். மூச்சு எடுத்து விடலாம். 5 பிரீதிங் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ கண்டினியூஸாக பண்ணும்போது உங்கள் ப்ரீதிங் ரேட் ஃபாஸ்ட்டாக இருக்கலாம். கவனம் பரவாயில்ல, உங்களால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். 5-10 பிரீதிங் வரைக்குமே ஃபோக்கஸ் பண்ணலாம். நோ இஷ்யூஸ், ஜஸ்ட் கோ அஹெட். அப்படியே அடுத்த சைடு உங்கள் இப்படி குமிஞ்சு இப்படி போய் தொட்டுறாதீங்க, நிமிர்ந்து தான் உட்காரணும். சரிங்களா? சின் பிரீத் இன், பிரீத் அவுட். பாயிண்ட் பார்த்தீங்களா, ஃபுல் லெக்ஸையும் என்கேஜ் பண்ணி வச்சுருக்கோம். பிரீத் ஈஸி, ரிலாக்ஸ். நல்லா மூச்சு எடுத்து விடுறீங்க. ஸோ ஃபார்வர்ட் ட்விஸ்ட்டு, பேக்வேர்ட், ஃபார்வேர்டு ட்விஸ்ட்டு, பேக்வேர்டு, இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸில் சைட் பெண்டிங், ட்விஸ்ட்டு, இது கவுண்டர் போஸோடு சேர்ந்து தான் இந்த ப்ராக்டிஸ் இருக்குது. இப்போ நேராக சமஸ்திதியில் சேர் பொசிஷனில் உட்காந்துருக்கீங்க. ஒரு கால் மட்டும் இப்படி வெளியே நீட்டிக்கோங்க. டோ மேலே பார்த்த மாதிரி நல்லா இழுத்து வச்சுக்கோங்க. முட்டி லாக் பண்ணிக்கோங்க. 2 கையும் மேலே தூக்குறீங்க. மூச்சை வெளியே விட்டு ஒரு சைடு ஆர்ச், கால் நீட்டி வச்சிருக்கிற இடத்துல சைடு ஆர்ச் இடுங்க. அப்புறம் போய் டோவை டச் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா சைடில் மட்டும் நல்லா ஆர்ச் பண்ணிட்டே வாங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெண்ட் பண்ணுங்க. 5 நார்மல் பிரீதிங். இன்ஹேல், சென்டர், நல்லா ஸ்ட்ரெச். கால் மாத்திக்கலாம். டோ மேலே பார்த்துருக்கா. ஸோ கவனம் ஃபுல்லா மூச்சு மேலே. பிரீத் ஈஸி. முட்டி ஃபுல் லாக் எடுங்க. கொஞ்சம் கூட பெண்ட் பண்ணாம லாக். கால் நல்லா ஊனி இருக்கணும். உங்க பாதத்துல இருந்து கை நுனி தலை வரைக்கும் கவனம் பக்காவா இருக்கணும். ரிலாக்ஸ்.
பிரீத் ஈஸி. நல்ல மூச்சு எடுத்து விடலாம். இன்ஹேல், எக்ஸேல். நம்ம இடுப்புக்கு வயிற்றுக்கெல்லாம் ஸ்ட்ரெச்சஸ், சைட் பெண்டிங்ஸு, ஸ்பைனோட அலைன்மெண்ட்டுக்காக ஆசனம் பார்த்தோம். கால்கள் வலுவாகிறதுக்கும் ஒரு ஆசனம். கையை இந்த சேர் மேலே பிளேஸ் பண்ணி லைட்டாக வெயிட்டை லிஃப்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லைட்டாக வெயிட் வந்து கையில் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு காலை மட்டும் தூக்கி டோவை உள்ளே பாயிண்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க. இந்த ஏரியாவில் கிராம்ப் பிடிக்க ஆரம்பிக்கும், இருக்கிற மாதிரி இருக்கும். மூச்சு எடுத்து விடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணுங்க. கிராம்ப் பிடிச்சிச்சுன்னா மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு 5 பிரீதிங். பிரீத் ஈஸி. 5 பிரீதிங் முடிச்சு ரிலாக்ஸ். நல்ல மூச்சு எடுத்து விடுங்க. மெதுவா அடுத்த கால். ரிலாக்ஸ். ஸோ உங்களுக்குள்ளாரே அந்த கவுண்டிங் மெயின்டைன் பண்ணணும். உடம்ப கவனிச்சுட்டே வரணும். நல்லா காலெல்லாம் ஃப்ரீ பண்ணிட்டே இருங்க. மூச்சு எடுத்து விடலாம். இன்ஹேல், எக்ஸேல். இப்போ அப்படியே வீரபத்ராசன் ஃப்ளோ போய்க்கலாம். வீரபத்ராசன் பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே உள்ள பகுதிகளுக்கு அண்ட் ஸ்பைன் ஹெல்த்துக்கும் லோவர் பேக்குக்கும் நல்ல ஒரு ரெஜுமினேட்டிங் ப்ராக்டிஸ் தான். கால்களை வீரபத்ராசன் சேரோட பண்ண போகிறோம். தை அண்ட் பெல்விக் ஃபார் ஸ்ட்ரென்த் வேணும்னா சேர் இல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணோம். பட் நம்ம ப்ராக்டிஸே சேரோட ஸ்டார்ட் பண்ணனால பாருங்க, காலை ஒரு லைன் மாதிரி வச்சுக்கோங்க. மேட் மேலே வச்சிட்டிங்கன்னா ஒரு லைன் தெரியும். இப்போ தொடையை வந்து சேரில் வச்சுக்கிறோம். வீரபத்ராசனா மடக்கி இருக்கணும். தொடையும் தரையும் நேர்கோடி ஈக்குவல் சிம்பிள் மாதிரி இருக்கணும். இந்த காலை நல்லா நீட்டி முட்டியை லாக் பண்ணுங்க. தொடையை டைட் பண்ணுங்க. மூச்சு எடுத்துட்டே கை ரெண்டும் பக்கவாட்டில இருந்து மேலே உயர்த்தி வீரபத்ராசன் 1 வேரியேஷன். இதில் ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. நிதானமான சுவாசம். முடிஞ்ச வரைக்கும் காலை அழுத்தி வைங்க. கால் தொடையெல்லாம் ஸ்ட்ராங் ஆரம்பிக்கும். அடுத்தது வீரபத்ராசன் 2 வேரியேஷன். நல்லா மூச்சு எடுத்து விடலாம். கை நீட்டிட்டே இருக்கணும். கை ஒரு கயிறு கட்டி 2 சைடும் இழுத்த மாதிரியே வச்சுக்கோங்க. அப்படியே குமிஞ்சு வீரபத்ராசன் ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ் வாரியர்னு சொல்லுவாங்க. முட்டி மடக்காம நல்லா ஆர்ச் கொடுத்துட்டே இருங்க. உங்களுடைய ஒப்ளிக், ஸோ எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஒப்ளிக்கோட ஸ்ட்ரெச் நல்லா ஃபீல் பண்ண முடியும். மூச்சு எடுத்துட்டே கைகளை நீட்டுங்க. பைசப்ஸ் பாருங்க காதோட ஒட்டி இருக்கணும். ரிலாக்ஸ். அடுத்த கால் மாத்திக்கலாம். பாருங்க, ஒரு தொடையை தான் பிளேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்கேன். இன்னொரு காலை நல்லா நீட்டி வச்சிருக்கிறேன். முழுசா இடுப்பை திருப்பிக்கோங்க. வீரபத்ராசன் 1க்கு முழுசா திருப்பி காதோட கையை ஒட்டி வச்சு நல்ல நெஞ்சு நிமிர்த்தி ஒரு வீரன் மாதிரி ஒரு வாரியர். பிரீத் ஈஸி. அதனால இதுக்கு வாரியர் போஸ். அப்படியே 2 10 செகண்ட் இல்லைன்னா 5 பிரீதிங். முட்டி அப்பப்போ ஃப்ரீ ஆயிரும். கவனம் கொடுத்துட்டே இருக்கணும். மசில்ஸ் என்கேஜ் பண்ணிட்டே இருக்கணும். அப்படியே ரிவர்ஸ். ஃபுல் ஸ்ட்ரெச் கொடுங்க. ரிலாக்ஸ். மூச்சு நிதானமாக எடுத்து விடலாம். இப்போ மெதுவாக இந்த கால் கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம். இப்போ முடியுதான்னு பார்ப்போம். காலை தூக்கி மேலே ஒரு கால் வைங்க. அமுந்துக்குதான்னு பார்க்க லைட்டாக அமுத்தி கொடுங்க. அடுத்த கால் ஈஸியாக அப்படியே பட்டர்ஃப்ளை உட்கார முடியுதான்னு பாருங்கள். இப்படி உட்கார முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால கீழே உட்கார முடியும். முட்டி வலி இருக்கிறவங்க இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணி பண்ணி முதுகு சர்க்குலேஷன்ஸை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க. ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். உடம்ப மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லைன்னா அது மறந்துடும். அதோட வேலை என்னங்கிறதே மறந்துடும். இந்த காலகட்டத்தில் உட்காந்துட்டு மொபைல்ஸ் பார்க்கறதும் வேலைகளும் அதே மாதிரி பழக்கத்துக்கு உருவாயிடுச்சு. அதுக்காக நிறைய பயிற்சிகள். 1 மணி நேரம் உங்களுடைய ஒரு நாள்ங்கிற வாழ்க்கையில 1 மணி நேரம் இல்லைன்னா இனிஷியலா ஒரு 10 நிமிஷம் கொஞ்ச நாள் போய் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா அது என்னன்னு கூட கேட்காது. ஸோ 10 நிமிஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. கண்டினியூஸாக பண்ண ஆரம்பிங்க. கவனம் கொடுத்துட்டே இருங்க. நல்லா மூச்சு எடுக்கிறீங்க. கீழே அழுத்திக்கோங்க. தலை மேலே தூக்கி பத்ராசன் பொசிஷனில் சேர்லேயே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
இது பெல்விக் மசில்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் கிடைக்கும். இடுப்பு நல்லா விரிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஹிப் மொபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பட்டர்ஃப்ளை பொசிஷன், பத்ராசனா இஸ் அ பியூட்டிஃபுல் பொசிஷன். முடிஞ்சால் லைட்டாக அப்படியே பெண்ட் பண்ணி பேலன்ஸ் கிடச்சிட்டே பெண்ட் பண்ண பாருங்கள். சேரும் இருக்குது, சேரையும் பிடிச்சி காலையும் பிடிச்சி முடிஞ்ச அளவுக்கு கீழே டச் பண்ணணும். ஸோ சேரில் இன்னும் பெட்டர் ஃபார்வர்ட் ஃபோல்டு வருது. கீழே உட்காந்து பண்ணுறதை விட நான் சேரில் பண்ணும்போது பாருங்கள் தலை முன்னாடி வரைக்கும் வருது. கொஞ்சம் கீழேயும் போயிடும்னு நினைக்கிறேன். ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ரிலாக்ஸ். இதுக்கப்புறம் நேராக உட்காந்து தீர்க்க சுவாசம் கவனிங்க. ஒரு கையை வயிற்று மேலேயும் இன்னொரு கையை நெஞ்சு மேலேயும் வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு எடுக்கும்போது வயிறு பலூன் மாதிரி விரியணும், நெஞ்சு நல்லா விரியணும். மூச்சை விடும்போது நெஞ்சு சுருங்கி அப்புறம் வயிறு சுருங்கணும். இந்த மாதிரி ஒரு 5 இல்ல 10 பிரீதிங் ஆழமான சுவாசத்து மேல கவனம் செலுத்துங்க. நம்ம பண்ண எல்லா பயிற்சிக்கான முழு பலன் இந்த மூச்சை தீர்க்கமா எடுத்து விடுறதுல நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. எக்ஸசைஸ் பண்ணும்போதும் சரி, ஓடும்போது நடக்கும்போதும் சரி, எந்த ஒரு டென்ஷனோ பரபரப்போ இல்லாம இன்பமா ப்ளஷர்ஃபுல்லா ஒவ்வொரு பயிற்சியும் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களுக்கான டைம்ங்கிறத கரெக்டா ஒதுக்கி முழு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். உடம்புக்கு மட்டும் நல்லது பண்ணா உடம்பு நல்லா இருக்காது. உடம்பு, மனசு, நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உயர்ந்த எண்ணம் தான் நம்ம வாழ்க்கைய அடுத்தடுத்த லெவல் உணரக்கூடிய மிக எவால்வ்டு நேச்சர் உருவாகும். ஸோ நான் பண்ற பயிற்சி நாம பண்ற பயிற்சி அதுதான் சிறந்த வார்த்தையாகவும் இருக்கும். நாமங்கிறது தான் முக்கியம். நீங்க மட்டும் பண்றது முக்கியம் இல்லைங்க. நீங்க பண்ண ஆரம்பிங்க. உங்களை பார்த்து ஒரு 4 பேர் எப்படி உன்னால இவ்வளோ கண்ட்ரோல்டா, மனம் சலனமே இல்லாம நீட்டா ஒவ்வொரு செயலும் ஹேண்டில் பண்ண முடியுதுங்கிறத ஒவ்வொருத்தரும் கவனிப்பாங்க. முக்கியமா உங்களை சுத்தி இருக்கிறவங்க. ஸ்மார்ட்டான பதில், அந்த நேர்கொண்ட பார்வை, இதெல்லாம் எப்படி வரும்? செல்ஃப் ப்ராக்டிஸ் தான், செல்ஃப் ரியலைசேஷன் தான். ஏற்கனவே நீங்க அப்படித்தான் இருப்பீங்களா இருக்கும். கண்டிப்பா நிறைய பேர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து உயர்ந்த யோக நிலையில இருக்கிறவங்களே லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. ஸோ we are also one among them. we யோகாட் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே எங்க குடும்பம் தான். பார்த்துட்டு இருக்கிறவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே நன்மைக்காக, உடல் ஆரோக்கியத்துக்காக மேம்படுவோம். மனம் ஆரோக்கியமா இருக்கும்போது சிந்தனை மற்றவங்களுக்காகவும் எல்லாத்தோட நன்மைக்காகவும் பாடுபட ஆரம்பிக்கும். லெட்ஸ் ட்ரை அண்ட் ப்ராக்டிஸ் healthy, holistic way of lifestyle, yoga.